உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேலியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இதை சொல்லி தான் இப்போ டிபேட் ஆரம்பிக்கிறது. ஏன்னா பிரச்சனைனா இந்த கெட்டப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த காஸ்டியூம், குடிமி, இந்த தாடி இதெல்லாம் நம்ம தம்பி கூட ஒருத்தர் வச்சுருக்காரு, நிறைய பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி. இது ஒன்றும் இல்லை, நம்மை பிரித்து காட்டுவதற்காக அல்ல, இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை காட்டுவதற்காக. காங்கிரஸில் மட்டும்தான் திருச்சிற்றம்பலம் சொல்லி பேச முடியும், வேற எங்கேயும் பேச முடியாதுங்க. காங்கிரஸில் மட்டும்தான் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி பேச முடியும். அதாவது 12 திருமுறைகளில் 12வது திருமுறை. ஏன்னா மணிப்பூர் பத்தி நிறைய பேசிட்டீங்க, கொஞ்சம் தள்ளி வாங்கல. முக்கியமான விஷயத்தை ஒன்று பேசி 2 நிமிஷத்துல முடிச்சிருவான். இப்போ என்ன விஷயம் நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு படகு தண்ணீரில் முழுக வேண்டும் என்று சொன்னால் படகளவு ஓட்டை தேவையில்லை, விரலளவு ஓட்டை போதும். தமிழகத்தில் பல ஓட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள். அந்த ஓட்டையை எங்க அவங்க போடுறாங்க தெரியுங்களா? சொல்லுங்க பாப்பா, எங்க அந்த ஓட்டையை போடுறாங்கன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. எங்க அந்த ஓட்டை போடுறாங்க? நம்ம வாத்தியார் ப்ரொஃபசர் சொல்றாரு, முக்கியமா நீங்க கவனிக்கணும், மனிதனுக்கு 2 விஷயம் வேலை செய்யும். கொஞ்சம் கவனிங்க. எமோஷனல் அண்ட் இன்டெலிஜென்ட். தமிழில் சொன்னால் உணர்ச்சி வயப்படுவோம் அல்லது அறிவுபூர்வமாக யோசிப்போம். உணர்ச்சி பூர்வமா நம்ம சீக்கிரமா ஏமாத்திடலாம், உணர்ச்சி பூர்வமா சீக்கிரமா நம்மளை ஏமாத்திடலாம். அந்த உணர்வு எங்கு வரும் என்று சொன்னால் பக்தியிலும் காதலிலும் உணர்வு வரும். அல்லேலூயா சொல்றாரு. வரும். இது வாட் எவர் இட் இஸ், எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாருங்க, அல்லாஹு அக்பர், அல்லேலூயா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லக்கூடிய இடம் காங்கிரஸுங்க. தைரியமா சொல்லுங்க, எங்க வேணா போய் சொல்லுங்க, இவங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய நோக்கமே வேற்றுமையில் ஒற்றுமை தான். அவர்கள் நோக்கம் ஒற்றுமையில் வேற்றுமை. அதனால நல்லா கவனிங்க. தமிழகத்தில் ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போட்டாங்கன்னா, நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஒரு ஓட்ட போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம் கவனிக்கணும் நீங்க. அந்த ஓட்டை என்னன்னா, அங்க என்ன சொல்றாங்க, பொற்சபை மேல் ஏறி நாம வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும் என்னன்னு தெரியல. ஏன்னா இது சம்பந்தமா நான் ஆய்வு செய்யறேன், எங்க ஐயாக்கு தெரியும். நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல சைவ சித்தாந்தத்துல எம்ஃபில், மாஸ்டர் ஆஃப் பிலாசபி, அதுல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சிவனை பத்தியும் வாழ்வியலை பத்தியும் கொஞ்சம் மற்ற நம்ம அடியார்கள் சொன்னது நமக்கு தெரியும். ஒரு சபை கிடையாது, 5 சபை இருக்கு. எத்தனை சபை இருக்கு? 5 சபை. முதல் சபை, அந்த ஊர் பேரு சிதம்பரம் கிடையாது, அந்த ஊர் பேரு தில்லை. அந்த ஊர் பேரு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அந்த ஊர் பேரு சிதம்பரம் இல்ல, அந்த ஊர் பேரு தில்லை. அங்க இருக்கிற சபை பேரு பொற்சபை. இவங்க என்ன சொல்றாங்க, கனக சபைனா, கனகம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அது பாத்தீங்கன்னா வேறு மொழி. 2வது சபை மதுரையில் இருக்கு. மதுரையில் இருக்கிற சபை பேரு வெள்ளி அம்பலம். 3வது இருக்கிற சபை திருநெல்வேலி, அந்த சபைக்கு பேரு தாமர சபை. 4வது இருக்கிற சபை திருக்குற்றாலம், அந்த சபை பேரு சித்திர சபை. 5வது ஒரு சபை திருவலங்காடு, அது எங்க இருக்கு? நம்ம ஊர்ல இருக்குங்க, அது ரத்தன சபை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தங்கம் உயர்ந்ததா, வெள்ளி உயர்ந்ததா, ரத்தனம் உயர்ந்ததா? நீங்க ரத்தன சபைக்கு சொந்தக்காரர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ரத்தன சபைக்கு சொந்தக்காரர்கள். ஒண்ணு இல்ல ராஜா, புரியுற மாதிரி சொல்றேன். இடம் சிவபெருமானுடைய ஆட்டம். இப்ப நம்ம சொல்லுவோம், அவர் சிங்கம் போல் கர்ஜிக்கிறார், இவர் குதிரை போல் ஓடுகிறார், இவர் நாயை போல காலை நக்குகிறார் சொல்றேன் இல்லையா? ஒப்புமை சொல்றேன் இல்லையா? அப்படி சிவபெருமான் இந்த கோலத்தில் இப்படி நடனம் புரிகிறாராம். வேற ஒண்ணு இல்ல. அந்த நடனம் புரிகிற இடத்துல பக்தர்கள் ஏறி நின்று தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணு இல்ல சார். இதுல ஒரு டிபேட். நீங்க அப்படியா, நீங்க இப்படியா? நான் டிபேட்ல பேசுற உடனே சொல்றாங்க, என்ன இன்னும் பேர் சொல்றானுங்களே, அம்மே நீங்க சைனீஸ் என்னமோ பேர் வைக்கிறாங்க, என்ன பேர்னே தெரியல. தோழர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு புறநானூற்றை சொல்லி மட்டும் நான் முடித்தேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம தவறா சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, புறநானூற்றில் 192வது பாடல், யாதும் ஊரே யாவரும் கேலி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலம் தனிதலம் அவற்றோர் அன்னோ, சாதலம் புதுவது அன்றோ, வாழ்தல் இனிதென மகிழ்தலம் இளமே, முனிவின் இன்னா தென்றலும் இளமே, மின்னோடு விழான் வான்துளி இலை அது ஆனது, கல்புரு இறங்கும் மல்றன் பெய்து நீர்வழி படுவும் உமை போல ஆறுயிர் போற்றுது விடும் என்போ திரவோர் காட்சிகள் தெளிவோம் ஆகிலின், மாட்சியின் பெரியோரை வியத்திலும் இளனே, சிறியோரை இடத்தில் அதனிலும் இளனே. புரியல?
ஒருத்தன் நிறைய பணம் வச்சிருக்கிறான், அவனை உயர்த்துறதும் தப்பு. ஒருத்தன் கேவலமா இருக்கிறான், அவனை கீழே பேசுறதும் தப்பு. பிஜேபி RSS ஒரு கேவலமான ஒரு இயக்கத்தை, ஒரு மனநிலையை படித்தவர்களை அவரை பற்றி நாம் பேசுவதே தவறு என்று நான் நினைத்து இந்த மேடையில் சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து, தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் டு ஹியூமன். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். ஒரு கணம் சிந்தித்து, அண்ணல் காந்தியடிகள் சொன்ன ஒரே விஷயம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று ஒருவர் சொன்னார். மன்னர்கள் நாம் முடிசூடாத மன்னர்கள் அல்ல, நாம் மகுடம் ஏந்திய மன்னர்கள். நாளை நிச்சயம் இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும், எதிர்காலமும் அதிகாரமும் காங்கிரஸ் கரங்களுக்கு வரும். நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது நம்மால் மட்டும் முடியும் 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 என்று சொல்லி மீண்டும் நான் சொல்லுகிறேன் தோழர்களே, நமக்குள் எந்த பிரிவினையும் இல்லை. நாம் ஒன்றாக சேர்ந்திருப்போம். நம்முடைய பலம், நம்முடைய ஒற்றுமை, நம் தமிழ் நம்முடைய வாழ்வு என்று சொல்லி நம்முடைய தமிழை வனத்து, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் என்று சொல்லி அன்பின் வழியாக நாம் சென்று, அதை தான் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். நான் இங்கு அரசியல் செய்ய வரவில்லை, அன்புக்காக வந்திருக்கிறேன். அன்பு தலைவரை போற்றி வணங்கி அன்பான உங்களை மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டை வெல்லப்போவது காங்கிரஸ் உறுதி என்று சொல்லி, இருட்டும் திருட்டும் முடிவுக்கு விரைவில் வரும் என்று கூறி நாளை நம்முடைய ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லி, மணிப்பூரை பற்றி அதிகமாக எங்களுடைய ப்ரொஃபசர் பேச இருக்கிறார். அவருக்கான வழியை விட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பல செய்தியோடு சந்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.